சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ந்து 5வது நாளாக மழை பெய்கிறது. இதனால் மலைப்பாதையில் உள்ள பாறை இடுக்குகளில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். சேலத்தை பொறுத்தவரை சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருந்து தற்போது பெய்து வரும் மழையின் நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது கடந்த மாதத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டம் மற்றும் கோடை வாசத்தலமான ஏற்காடு ஆகிய பகுதிகளில் கோடையின் வெப்பம் அதிகரித்திருந்ததின் காரணமாக மக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வாரமாக ஏற்காடு மற்றும் சேலம் பகுதியில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஏற்காட்டை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பிற்பகல் வேளைகளில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என மழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக இன்றைய நிலையை பொறுத்தவரை இன்று காலை முதலே ஏற்காட்டில் ஒரு குளிர்ந்த சீதோஷண நிலை நிலவியது. அது மட்டுமல்லாமல் மேகமூட்டமாகவே இருந்தது. இந்த நிலையில் தான் பிற்பகல் 2 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. முதலில் ஒரு மிதமான மழையாக பெய்ய தொடங்கிய இந்த மழையானது பின்னர் கனமழையாக பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் இந்த கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதையில் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலையில் அவர்கள் மரங்களுக்கு கீழே நின்று அவர்கள் நனைந்தபடியே நின்றிருந்தனர். இப்படி ஏற்காடு பெய்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. அது மட்டுமில்லாமல் கடந்த ஒரு வார காலமாக ஏற்காட்டில் மழை பெய்து வருவதால் ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள அந்த பாறை இடுக்குகளில் ஆங்காங்கே சிற்றருவிகள் தோன்றி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதையில் 2வது கொண்டை ஊசி வளைவு, அதே போல 6வது கொண்டை ஊசி வளைவில் மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கம், அதாவது பாறை இடுக்குகளில் அதிக அளவில் தண்ணீர் கொட்டும் ஒரு நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு நீர் அருவி போலவே தற்போது உருவாகி இருக்கிறது. இப்படிதான் ஏற்காடு மலைப்பாதையை பொறுத்தவரை அருவிகள் கொட்டும் ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. இதனால் ஏற்காடு மலைப்பாதையில் செல்லக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கார்கள். சிலர் குறிப்பாக அந்த சிற்றருவிகளில் குளித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை கூட நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் ஏற்காட்டில் பெய்யும் தொடரும் மழையின் காரணமாக ஏற்காடு ஒரு பசுமை நிறைந்த இயற்கை எழிலாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா மற்றும் படகு இல்லம் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக ஏற்காடு படகு இல்லத்தில் இந்த மிதமான குளிர்ந்த சீதோஷண நிலவி வருவதால் படகில் அவர்கள் சவாரி செய்து அந்த குளிர்ந்த சீதோஷண நிலையை அனுபவித்து வருகிறார்கள். இந்த வகையில் ஏற்காட்டை பொறுத்தவரை தற்போது ஒரு குளிர்ந்த சீதோஷண நிலை ஒரு குளிர்ச்சியான பகுதியாக காட்சியளித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.